இவருடைய லீமா ரோஸுடைய சகோதரர், எனக்கும் அவருக்கும் தொடர்பில்லை, நான் பிஜேபியில் இருப்பவர் என்று கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்கார். ஸோ என்னுடைய பேச்சு தவறான புரிதல் பத்திரிகையாளர் நடுவில் இருந்த வதந்திகளை வைத்துக் கொண்டு பேசப்பட்டது. இதற்கு நான் தெளிவாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் 28 கோடி நேரடியாக லஞ்சம் கொடுத்ததற்கு ஆதாரம் மற்றும் 100 கோடிக்கு இடி அட்டாச். ஸ்ரீராம் குரூப்புடைய இன்னொரு கம்பெனியிலேருந்து ஒரு 25 கோடிக்கு கடன் 25லேருந்து 28 கோடிக்கு என்னமோ கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்பெனி இது வரைக்கும் அறப்போர் படியாக எந்த ஒரு பிஸ்னஸும் செய்யலை. அதன் பிறகு அவங்க திருச்சியிலேயோ ஏதோ சில இடங்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து 2022 கம்ப்ளைண்ட் கொடுத்த டிவிஎஸ்சி ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு இருந்த நிலைமையில் இடி உள்ள அவர்கள் பெயரில் இருந்த 100 கோடிக்கும் அதிகமாக ஆர் வைத்தியலிங்கம், ஒரத்தநாடு எம்எல்ஏ ஆர் வைத்தியலிங்கம் அவர்கள் பெயரில், மகன்கள் பெயரில் இருந்த 100 கோடி சொத்துக்களை அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. சட்டப்படியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கிறதா? நேரடியாக உள்துறை என்பது முதலமைச்சர் கீழே இருந்த பிரிவு வழக்கறிஞர்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வருது. அவங்க எப்படி இந்த பெட்டிஷனை கொடுத்தாங்க? இதில் நேரடியாக அந்த உள்துறை அமைச்சர் என்ற முறையில் ஸ்டாலினையே கூட இணைக்க முடியுமா? ஏன்னா முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனுடைய மகள் உங்களுக்கு கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் லிமிடெடுங்கிற கம்பெனியில் பீச் மினரல்கள் எடுக்கிற வழக்கில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மாதத்துக்கு 12 லட்சம்னோ என்னமோ கன்சல்டன்சி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு அவங்களுடைய கன்சல்டன்சி கம்பெனி எக்ஸாலஜி டெக்னாலஜிஸ்ங்கிற கம்பெனியில் பில்லு போட்டு மாதம் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 3 கோடி வாங்கியிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டியில் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலைன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த எஃப்ஐஆர்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு செய்தி இதில் கோர்ட்டில் போய் மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க. இதே போல் நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம பேசியிருப்போம். திரு சி விஜயபாஸ்கர் அவர்களுடைய சொத்து, வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்கில் அவர் அதுக்கு பேர் என்ன சொல்ல, வேல்ஸ் குழுமத்திடமிருந்து அவங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இவர் என்ஓசி கொடுக்கறதுக்கு அங்கே லஞ்சம் வாங்கினார் என்ற வழக்கு வந்தப்போ இடி பேப்பர் கேட்டப்போ கொடுக்கல. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவபுரி அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது அறப்போர் இயக்கத்தினால முன்னாள் அதிமுக அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் ஒரு கேஸ்ல மாட்டியிருக்காரு. தற்பொழுது அதுலேருந்து கொஞ்சம் அவருடைய கேஸ் மூடி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வைத்தியலிங்கம் தேர்தல் நடப்பதற்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்பு திமுகவில் இணைந்து தற்பொழுது திமுகவில் தான் இருக்காரு. அங்கிருந்து இங்க சேர்ந்தவங்க எல்லாரும் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இவங்க தோல்வியை தழுவிட்டாங்க. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேஸ் அது? ஆனா அவங்க சொல்றாங்க 28 கோடி கிட்ட லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க இங்க இருந்து இதுக்கு மெட்ராஸை விட்டு வெளியில போறதுன்னா இப்ப கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போறீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பெருங்குளத்தூர்ல போய் ஏறுவோம். பெருங்குளத்தூர்ல நம்ம பஸ் ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது தான் ஸ்ரீராம் சிட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு SEZ வச்சிருந்தாங்க. அது உங்களுக்கு முன்னால் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கார் கம்பெனியாக இருந்த இடம். அதை ஒரு ஏலத்தில் ஸ்ரீராம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா அதை இடத்துல கட்டவே கூடாது, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை கார் கம்பெனிக்குன்னு கொடுத்தோன்னா அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பேங்க்குக்கெல்லாம் எழுதின உடனே இல்லை நீங்கள் இங்கே ஐடி பார்க்கோ இது கட்டலான்னு சொல்லி ஐடி பார்க்குன்னு அப்ரூவல் வாங்குறாங்க. 2013 கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஐடி டிமாண்டு குறைய ஐடி பார்க்கு புக்காலன்னு ஒன்று இது ஹவுசிங் பாதி ஐடி பாதி ஹவுசிங் அப்படின்னு மாற்றி ஒரு 1450 வீடுகள் கட்டுறதுக்கு பிளானை 2013 கொடுக்குறாங்க. 2013 அதிமுக ஆட்சி தான். 13 வரல, 14 கிடைக்கல, 15, 16 வரைக்கும் அதை எழுதிட்டுருக்கு. 14 எண்டில் திரு வைத்தியலிங்கத்துடைய மகனுடைய முத்தம்மாள் ரியல் எஸ்டேட்ஸ் லிமிடெட் என்ற கம்பெனிக்கு ஸ்ரீராம் குரூப்புடைய இன்னொரு கம்பெனியிலேருந்து ஒரு 25 கோடிக்கு கடன் 25லேருந்து 28 கோடிக்கு என்னமோ கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்பெனி இது வரைக்கும் அறப்போர் படியாக எந்த ஒரு பிஸ்னஸும் செய்யலை.
அதன் பிறகு அவங்க திருச்சியிலே ஏதோ சில இடங்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து 2022 கம்ப்ளைண்ட் கொடுத்த டிவிஎஸ்சி ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு இருந்த நிலைமையில் இடி உள்ள அவர்கள் பெயரில் இருந்த 100 கோடிக்கும் அதிகமாக ஆர் வைத்தியலிங்கம், ஒரத்தநாடு எம்எல்ஏ ஆர் வைத்தியலிங்கம் அவர்கள் பெயரில், மகன்கள் பெயரில் இருந்த 100 கோடி சொத்துக்களை அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் திமுகவிற்கு 2025 எண்டில் போய் சேர்றார். 26 ஸ்டார்டிங்காக எண்டா டிசம்பரில் சேர்றாரு. ஜனவரியில் இவங்க கிட்டத்தட்ட இந்த வழக்கை இது இல்லை அப்படின்னு முடிக்கிற மாதிரி, அதாவது அந்த எஃப்ஐஆர் அறப்போர் கொடுத்திருந்தாலும் டிவிஎஸ்சியாலே ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ கொடுத்த புகார் கொடுத்தது மாதிரி எடுத்து அவர் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு க்ளோஸ் பண்ணுறதாக கோர்ட்டில் போட்டார். இப்போ நமக்கு எப்பயுமே தெரியும், எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னால் இடியால் உள்ளே வர முடியாது. அதாவது ஏற்கனவே நீங்கள் ஊழல் போன்ற சில பிரிவில் உள்ள வழக்குகள், அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லி இப்போ ஒரு 28-80 ஷெடியூல் இருக்குது. அந்த பிரிவில் வழக்குகள், ஊழல்கள், இல்லை இதில் பைரேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். ஸோ இதில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னு சொன்னால் வர முடியாது. ஸோ இந்த வழக்கை இவர்கள் ஜனவரியில் மூடினாங்கன்னு சொல்லி இந்த மாதம் ஜூன் 4-5 கோர்ட்டில் சொன்னதை ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் ஃப்ரீ பிரஸ் ஜர்னல் என்ற பத்திரிகையில் வேலை செய்யும் சித் பிரபாகர் இன்னைக்கு போட்டிருக்காரு. அதை பார்த்த உடனே அறப்போர் ஜெயராமன், நான் இதில் ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன், ஸோ எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் எனக்கும் அறிவிச்சிருக்கணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இன்ஸ்பெக்டருக்கு மாத்திரம் அறிவிச்சுட்டு அவர் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரிஜினல் பெட்டிஷனர் நான் மீண்டும் வழக்குக்கு செல்வேன்னு சொல்லியிருக்கார். இப்போ என்னுடைய சந்தேகம், ஒருத்தர் இந்த கட்சிக்கு வந்தால் அவர் வாஷிங் மிஷின் ஆகி பரிசுத்தராருங்கிறது ஒரு பக்கம், பட் சட்டப்படியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கிறதா? நேரடியாக உள்துறை என்பது முதலமைச்சர் கீழே இருந்த பிரிவு வழக்கறிஞர்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வருது. அவங்க எப்படி இந்த பெட்டிஷனை கொடுத்தாங்க? இதில் நேரடியாக அந்த உள்துறை அமைச்சர் என்ற முறையில் ஸ்டாலினையே கூட இணைக்க முடியுமா? ஏன்னா அது அரசிற்கு அரசு பொசிஷனை அவர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காரு, அதில் லஞ்சம் பெற்றிருக்காருன்னு தெளிவாக ப்ரூஃப் இருக்குங்கிறப்ப எப்படி பண்ணாங்க? ஏன்னா வேற எந்த பிஸ்னஸும் ஸ்ரீராமுக்கும் அவங்களுக்கும் இல்லை. அந்த கம்பெனி வேற ஏதாவது கன்சல்டன்சி பண்ணாங்க அப்படி. இப்போ உதாரணமாக இன்னைக்கு இன்னொரு வழக்கு வந்திருக்கு. கேரளாவில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனுடைய மகள் உங்களுக்கு கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் லிமிடெடுங்கிற கம்பெனியில் பீச் மினரல்கள் எடுக்கிற வழக்கில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மாதத்துக்கு 12 லட்சம் என்னமோ கன்சல்டன்சி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு அவங்களுடைய கன்சல்டன்சி கம்பெனி எக்ஸாலஜி டெக்னாலஜிஸ்ங்கிற கம்பெனியில் பில்லு போட்டு மாதம் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 3 கோடி வாங்கியிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டியில் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலைன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்க அந்த மாதிரி கூட ஒன்றுமே கொடுக்காம ஒரு 28 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதை வச்சு வளர்ந்து இன்றைய மதிப்பில் 100 கோடிக்கு இடி அட்டாச் பண்ணியிருந்துச்சு. இப்போ இந்த வழக்கை மூடிட்டா இடியால் வழக்கு நடத்த முடியாது, இவங்க வெளியில் வந்துடுறாங்க. ஸோ அதிமுகலேருந்து இதை பேசிக்கிட்டு தான் இங்கே வந்தாங்களா, குவிட் ப்ரோக்கோ வச்சுக்கிட்டு, இல்லை சேர்ந்ததற்காக இப்படி இது செய்யப்பட்டதா? இப்போ இது மாதிரி எல்லா கட்சியும் பண்ணனா மக்களுக்கு நஷ்டம் வரும். ஸோ இதை உடனடியாக இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணது தவறு என்பது மட்டும் இல்லாமல் அந்த க்ளோசிங்கு சொன்ன ஐஓ இவருக்கு அட்வைஸ் கொடுத்த அமைச்சர் வரைக்கும் இந்த புதிய அரசு வழக்கு போடணுங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்கும். எப்படி அந்த டாஸ்மார்க் 1000 கோடி வழக்கு மூடப்பட்டதோ அதே மாதிரி தான் இதுவும் மூடப்பட்டிருக்கு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இல்லை, டாஸ்மாக் 1000 கோடிங்கிறது இவங்க எடுத்த கணக்கு. அதுலேயும் என்னன்னா வெவ்வேறு கடையில் போய் ரெய்டு பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக 2 நம்மளே சொல்லியிருக்கோம். விழுப்புரம் பக்கத்தில் ஜானகிபுரம்ங்கிற அந்த ஊர் கடையில் ரெய்டுக்கு போனால் கணக்கில் இல்லாத சரக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கும் கணக்கில் இல்லாமல், அதாவது விற்றதை விட அதிகமாக கேஷுமாக பிடிபட்டது. அப்படி கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு இத்தனை கோடிக்கு 5000 கடைக்கு வரும். ஸோ இவ்வளவு நடந்திருக்கலாம்னு இருந்தப்ப இந்த எஃப்ஐஆர்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு செய்தி இதில் கோர்ட்டில் போய் மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க. இதே போல் நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம பேசியிருப்போம். திரு சி விஜயபாஸ்கர் அவர்களுடைய சொத்து, வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்கில் அவர் இதுகிட்ட இருந்து, அதுக்கு பேர் என்ன சொல்றது, வேல்ஸ் குழுமத்திடமிருந்து அவங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இவர் என்ஓசி கொடுக்கறதுக்கு அங்கே லஞ்சம் வாங்கினார் என்ற வழக்கு வந்தப்போ இடி பேப்பர் கேட்டப்போ
கொடுக்காம ஒரு வருஷம் இழுத்தாங்க. அதன் பிறகு பார்த்தாங்க ஆட்சி முடிகிற நேரம் இந்த எஃப்ஐஆர் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்கேயும் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இதையும் அதே சித் பிரபாகர் தான் போட்டார். ஸோ இது வந்து எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டா கட்சிக்காரங்களை காப்பாற்றுறதுன்னு சொன்னால் இதில் ஒருவர் இன்னும் அதிமுகலேயே தான் இருக்கார், இன்னொருவர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்துட்டார். இதற்கு முன்னால் உங்களுக்கு வந்து இதே ஆட்சியில் போன திமுக ஆட்சியில் திரு 4-5 மினிஸ்டர்கள் நம்ம தங்கம் தென்னரசு, பொன்முடி, KKSSR போன்றவர்களுக்கும் நடந்து அவை ரெஸ்டோர் பண்ணப்பட்டு பட் இன்றைக்கும் ஸ்டேயில் இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா ஒரு ஸ்டேக்கு 3 மாதம் கொடுத்து அதுக்குள்ளே முடிக்கணும்னு வரணும். பட் அது ஸ்டேல இருந்து 3 வருஷமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த எஃப்ஐஆரையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே அதுலேயும் வழக்கையே க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் படிச்சுட்டு அதை ரெஸ்டோர் பண்ணி இப்போ ஸ்டேல இருக்குது. இந்த கேஸில் எஃப்ஐஆரையே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 28 கோடி நேரடியாக லஞ்சம் கொடுத்ததற்கு ஆதாரம் மற்றும் 100 கோடிக்கு இடி அட்டாச் பண்ணியிருந்தது. நான் ரெண்டுக்குமே உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வைத்தியலிங்கத்தை இந்த அளவுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கு ஏதாவது இருக்கா, இல்லை அவரால் பெனிஃபிட், இல்லை நம்ம இந்த அளவுக்கு தோத்ததன் பிறகும் ஒரு சில சீட்ஸ் எல்லாம் டெல்டா பகிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது காரணம் இருக்கா? என்ன விஷயம்? இல்லை, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் சர்வே பண்ணிட்டு இருந்தப்பயே திமுக தோல்வி தொடர்ந்து கொண்டிருந்ததுன்னு மக்களிடம் ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலை தென்பட்டது, ஆன்டி இன்கம்பன்சி தென்பட்டது. ஸோ இது வந்து ஓட்டு பிரியும் அதிமுக இவங்க தேவைக்கெல்லாம் பிரிச்சா திமுக ஜெயிச்சிரும்னப்ப எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல் இருந்ததோ அதையெல்லாம் அட்டாச் பண்ணாங்க. உதாரணமாக முக்குளத்தோர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்தால் எடுக்க முடியும், டெல்டாவில் எங்கெங்கே வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்ததுல ஸோ ஓபிஎஸ்ல கூட இருந்த மனோஜ் பாண்டியன் அந்த சைடில் வந்தார். அது வந்து நாடார் பெல்ட் அந்த இதில் யூஸ் ஆகும் உங்களுக்கு, திருநெல்வேலி அங்கே அவரும் வெற்றி பெற்றிருக்கார். ஸோ இங்கே இவர் கொண்டு வந்ததில் இவரும் ஒருத்தநாட வெற்றி பெற்றிருக்கார். ஸோ கட்சிக்கு பலம் சேர்க்கறதுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அதில் பேசிட்டு பண்ணாங்களா இல்லை உள்ள வந்ததுக்காக கொடுத்தாங்களான்னு தெரியாது. ஜனவரி மாதமே நடந்திருக்கு தேர்தல். அவருக்கு சீட்டு கொடுத்ததெல்லாம் ஏப்ரல் மாதம் தான். ஸோ இது தேர்தலில் சேர்ந்ததற்காக கட்சியில் சேர்ந்தால் எனக்கு இந்த வழக்கை வாபஸ் வாங்குறாங்கன்னு பேசிக்கிட்டு பண்ணாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த கேஸ் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து இந்த லிஸ்ட்ல யாராவது இருக்காங்களா இந்த மாதிரி அடுத்து உங்க கட்சியில வந்து இணைந்ததுனால இந்த கேஸ் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி? இல்ல, இது பார்க்கணும். இதுவே நேற்றைக்கு வரைக்கும் யார் இன்னைக்கு காலையில ஃப்ரீ பிரஸ் ஜெர்னல்ல திரு சித் பிரபாகர் போட்டுட்டு அதுவும் ஃப்ரீ பிரஸ் ஜெர்னல் நம்மலாம் பாதி பேர் இங்கே சென்னையில் கிடைக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. பட் அவருக்கு இதில் ட்விட்டரில் ஷேர் பண்ண நானும் அவரை ஃபாலோ பண்ணுறதுல பார்க்குறேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தால் அரப்போர் ஜெயராமனும் அதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் அவரும் ட்வீட் பண்ணி இது எனக்கு சொல்லாமல் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது அதே மாதிரி நான் இன்னைக்கு திருப்பி விஜயபாஸ்கரை நான் சேமித்து வைக்காமல் இருந்திருந்தேன். 3 மாதத்துக்கு முன்னாடி இதே சித் பிரபாகர் தான் போட்டிருந்தாரு. இப்போ போய் இன்னைக்கு கூகுளில் தேடினா அப்படி இல்லைன்னு வருது. அதன் பிறகு திருப்பி ஒரு 1/4 மணி நேரம் தேடிட்டு பார்த்தா அவர் அந்த க்ளோஸ் பண்ண கோர்ட்டு பேப்பரை போட்டதெல்லாம் திருப்பி டவுன்லோட் பண்ணி என்னுடைய பிளாகில் போட்டிருக்கிறேன். ஸோ நேரடியாக முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணிட்டு போடணும். ஏன்னா வேறொரு சம்பவத்தில் ஒரு சின்ன சிக்கல் வந்தது, அது நம்ம தனியாக பேசணும். ஸோ இந்த வழக்கு இது ஏற்கனவே விஜயபாஸ்கர் வழக்கில் இது G² வருகிறது என்று மூடப்பட்டது. இது இவர் கட்சியில் வந்து விட்டார்னு மூடப்படுகிறது. ஸோ அதுக்கு முன்னால் பொன்முடி, இது தங்கம் தென்னரசு மற்றும் இது KKSSR பேரில் OPS இது இவர்கள் பேர்லெல்லாம் மூடப்பட்டது. OPS போன ஆட்சியிலே மூடினாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஐஓ அந்த ஆட்சி அதிமுக இருந்தப்ப இந்த வழக்கு மூட முடியாது ஆதாரம் இருக்குன்னு சொன்ன அதே ஐஓ ஆதாரம் இல்லை மூடலான்னு சொன்னார். இது எப்படின்னு தான் இவர் கேட்டிருந்தார், மாண்புமிகு நீதிபதி கேட்டிருந்தார். இன்னொன்று 3 கேஸுமே அப்படியே காப்பி பேஸ்ட் மேலே பேரை மாற்றிட்டா மீதி எல்லாமே ஒரே கண்டென்ட்டு. ஸோ இது ஒரே ஆள் எழுதி ஒரே வக்கீல் அலுவலகத்தில் எழுதி கொடுத்து 3 ஜட்ஜி வெவ்வேறு கோர்ட்டில் எழுதியிருக்காங்க. எனக்கு தூக்கம் வரவில்லைன்னு எழுதினார். இதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது போன்ற நீதிபதிகள் நமக்கு கடவுள் கொடுத்த கொடையினார். ஆனால் வழக்கு ஸ்டே ஆகி இன்னைக்கு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பார்வை. இது இந்த வழக்கு ரெஸ்டோர் ஆகணும். எம்எல்ஏ லீமா ரோசனுடைய சகோதரர் அதன் பின்பு ஆதவ் அர்ஜுனா அவருடைய உறவினரான ஜான் பிரெட் போதைப் பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து போயிட்டு இருக்கு. தற்பொழுது அதை பற்றின தொடர்புடைய பல விஷயங்கள் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? இல்லை, நானுமே அதை பேசியிருக்கேன், நம்ம சேனலில் கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது மே 26ஆம் தேதி
இடி அமலாக்கத்துறையுடைய ட்விட்டர் ஹேண்டில் தமிழகத்தில் ராமேஸ்வரத்திலும் ஒரு ட்ரெயின்லையும் கொக்கைன் ஒரு கன்சைன்மெண்ட்டாகவும் ஒரு 99 கோடிக்கும் ஒரு 134 கோடிக்கு மெத்தப்பட்டமைனும் பிடிபட்டது. இதனுடைய பின்னணியில் கிங் பின்னாக இருப்பவர் ஜான் பிரிட்டோ என்ற பெயர் வந்தது. இதற்கு நடுவில் பத்திரிகையாளர்கள் நடுவில் ஒரு பேச்சு என்னன்னா, இந்த ஜான் பிரிட்டோவும் இது திரு மார்ட்டினும் உறவினர்கள் என்று ஒரு செய்தி வந்தது. கூகுள் எல்லாம் போய் தேடி பார்த்தா இடி அண்ட் ஜான் பிரிட்டோன்னு தேடி பார்த்தால் கொச்சினில் உள்ள கொச்சின் ஹைகோர்ட்டில், கேரளா ஹைகோர்ட்டில் அவங்க ஒரு வழக்கில் ஜாமீன் இது கொஞ்சம் சலுகை கொடுக்கணும். அதாவது ஒருத்தருக்கு வெளிநாடு போகிறதுக்கு இடியில் பர்மிஷன் வாங்க வேண்டாம் அப்படின்னு இருக்கிறத மீதி 5 பேருக்கும் கொடுக்கணும்னு இருந்தது. அந்த 5 பேரில் நம்பர் 1ஆக திரு ஜான் பிரிட்டோ, வயது 57, 2024. 3ஆவதாக திருமதி லீமா ரோஸ் மார்ட்டின், வயது 54. 4ஆவதாக திருமதி டெய்சி மார்ட்டின் இருந்துச்சு. அதன் பிறகு தேடினால் இது ஒரு 17 பேர், இது திரு சாண்டிகோ மார்ட்டின், அதுக்கப்புறம் இப்போ சொல்லப்பட்ட நபர்கள், பல கம்பெனிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சொந்தம், இந்த குழுமத்திற்கு சொந்தமான 900 கோடி சொத்தை இடி அட்டாச் பண்ணியிருக்கு, இதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு போட்டுச்சு. ஸோ இது என்னன்னு சொன்னால், சிக்கிம் லாட்டரி இது பிரிண்ட் அடித்து விநியோகம் செய்வதில் சொன்னதற்கு அதிகமாக பிரிண்ட் அடித்து வித்ததான வழக்கில் 900 கோடிக்கு அட்டாச்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண முடியாது, அது நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனுடைய காப்பீஸையும் நான் சில சேனலுக்கு கொடுத்தேன், இப்பயும் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த 2 ஜான் பிரிட்டோவும் பெயரை வைத்துக்கொண்டு ஒன்று என்ற வகையில் நானுமே நமது சேனலிலும் மற்ற சேனலிலும் பேசினேன். ஆனால் நேற்று மாலையிலிருந்து இடி தரப்பில் போய் விசாரித்து சில மூத்த பத்திரிகையாளர்கள் தன் எக்ஸ் ஹேண்டிலில் அந்த போதைப்பொருள் கணத்தில் உள்ள ஜான் பிரிட்டோ வேறொருவர், அவர் இருதராஜின் மகன், அவருக்கு வயது 40. இங்கு பேசுபவர் பிலிப் என்பவருடைய மகன், வயது 57. இவர்கள் இருவரும் வெவ்வேறு என்றவுடன் நான் நேற்றுக்கே எக்ஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டேன். இப்போ அந்த ஜான் பிரிட்டோ அவர்களே, இவருடைய லீமாரோஸுடைய சகோதரர், எனக்கும் அவருக்கும் தொடர்பில்லை, நான் பிஜேபியில் இருப்பவர் என்று கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்கார். ஸோ என்னுடைய பேச்சு தவறான புரிதல் பத்திரிகையாளர் நடுவில் இருந்த வதந்திகளை வைத்துக் கொண்டு பேசப்பட்டது. இதற்கு நான் தெளிவாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம், நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.